2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 234 தொகுதிகளுக்கும் தலா 3 பேரை தவிக தேர்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதிக்கு 3 நபர்களை தேர்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டிற்கு குறைவான காலமே உள்ளதால் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் யாருடனும் கூட்டணி அமைப்பதை உறுதி செய்யவில்லை. கூட்டணி குறித்து டிசம்பர் மாதத்திற்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கும் கட்சியின் சார்பில் தற்காலிக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது தேர்வு செய்யப்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் கூட்டணி அமைவதை பொறுத்து மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தொகுதிக்கு 3 நபர்களை தேர்வு செய்து அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள சமூகம் தேர்தல் செலவு செய்ய இயலுமா, தனிநபர் செல்வாக்கு எவ்வளவு உள்ளது, மக்கள் இயக்கத்தில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார்கள், அந்த நபர்களின் பொருளாதார நிலை உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த விவரங்களை நேரடியாக அழைத்து விருப்பம் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களை நேரடியாக பணியூர் அலுவலகத்திற்கு அழைத்து இந்த விவரங்களை சேகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை ஆராய்ந்து 3 நபர்களில் ஒருவர் இறுதி செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இறுதி செய்யும் பணியை விஜய் அமைக்கக்கூடிய குழு இது முடிவெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்காலிக வேட்பாளர்கள் தொகுதிக்கு 3 வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.